இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை, சவுதி அரேபியாவில் வந்து லீவ் நாள். இன்னைக்கு வந்து வேலை பயங்கரமாக இருக்கும் நைட்டு மட்டுமே. நான் வந்து இதான் எனக்கு ஃபஸ்ட் டியூட்டி. நான் 8 மணிக்கு தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க வெளியே போகணுன்ட்டு. காலையிலேருந்து யாருமே மெசேஜ் பண்ணல. 8 மணிக்கு கொண்டு வெளியே போகணும், அவங்க அப்பா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அங்கே தான் போவாங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் காருக்குள்ளே. ஒரு வீட்டு வேலைக்கு வரவங்க வந்து வெள்ளிக்கிழமை எப்படி வேலை இருக்குன்னு பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். வேலைக்கிழமை எப்படி வேலை இருக்குன்னு பார்க்கணுன்னாலும் சேனலை மறக்காமல் வீடியோ பாருங்கள். நான் அந்த வீடியோ இதில் பின் பண்ணி விட்றேன் லாஸ்ட்டில். வேலைன்னு வெள்ளியும் நைட்டு வந்து பயங்கர வேலை இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போறியா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை மொதல் டியூட்டி இப்போ தான் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக வந்து 8 மணிக்கு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க வெளியே போகணுன்ட்டு. யாரில்னு பார்த்தீங்கன்னா வந்து மாமாவும் மாமாவோட மருமகளும். ஃபஸ்ட்டு வந்து மாமா வந்து 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க காரில். அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமா வந்து பேக்கரி போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு ஏதோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவங்க எல்லா வாரமும் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போவாங்க. அவங்க தங்கச்சி அக்கா எல்லாம் சேர்ந்து வாரத்தில் வெள்ளிக்கிழமை நைட் ஆகிட்டுனா எல்லோரும் பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க அப்பா வீட்டை சுற்றி. அதில் கரெக்டாக வெள்ளிக்கிழமைனா சார்பாக ஆள் வந்து அவங்க அப்பா வீட்டில் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டுருவாங்க. இருந்துட்டு அப்படியே ஒரு 2 மணி 2:30 போல் திரும்ப வருவாங்க. அதனால ஃபஸ்ட்டு மாமா பேக்கரி போயிட்டு ஸ்நாக்ஸில் வாங்கிட்டு நேரம் அவங்க அப்பா வீட்டு போயாச்சு. அங்கே போய் இனி ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். அப்புறம் அவங்க மருமக வந்து என் மாமாவோட அப்பா வீடு இருக்குல்ல, அது பக்கம்தான் என் மாமாவோட மருமகளோட அக்கா வீடும் இருக்குது. அப்போ வந்து அப்படியே அங்கே ஒன்று ட்ராப் பண்ணிட்டு நான் வந்துட்டுருக்கேன். அவங்க அக்கா வீட்டில் தான் முன்னாடி என் ஃப்ரெண்டு வேலை பார்த்தான். ஒரு 2 வருஷம் மட்டும் வேலை பார்த்தேன் அந்த வீட்டில். அதனால் என்ன அவங்களுக்கு தெரியும், பழைய டிரைவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு. அவங்கள நான் ட்ராப் பண்ணிட்டு தான் நான் கார் எடுத்துகிட்டு இப்போ நான் என் ரூம் போயிட்டுருக்கேன். இது அவ்வளோ இந்த முடுக்கு ஏரியா தெரிய ஏரியான்னு அந்த ஏரியா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் போகணும். அங்கே இங்கேன்ட்டு வருவானுங்க, அப்புறம் நம்மளை அட்டாக் பண்ணி போய்விடாது. இந்த ஏரியா பக்கம் தான் எனக்கு முன்னாடி விசா எடுத்த ஆளும் வந்து இருந்தார். அவர் இப்போ ஆனால் இல்லை, இங்கே முன்னாடி இருந்தார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி 8 மணிக்கு எனக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கு. இல்லைனா வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் ஆரம்பிக்கும். போன வாரம்லாம் வந்து லீவே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போன வாரம் வெள்ளிக்கிழமை பக்கத்தவங்க பாருங்கள் வீடியோ. இந்த வாரம் வந்து காலையிலே எதுவும் பிளான் எந்த வேலையுமே இல்லை. நான் வந்து நேற்று நைட்டு படத்துக்கு போயிட்டு ரிட்டன் நான் ரூமுக்கு வரதுக்கு எப்படின்னா 2 மணி ஷோ 2:45 ஷோ காலைல விடிய வரது. இன்னைக்கு காலைல பார்த்துட்டு ரூமுக்கு வரும்போது 6 மணிலாம் ஆகிட்டு. அப்புறம் வந்து டயர்ட்லேயே தூங்கிட்டு திரும்ப மதியமெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்தேன். இப்போ என் ஃப்ரெண்டு வெளியே போயிருக்காங்க, வருவான் நைட் சாப்பிடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, 8 மணி ஆரம்பிச்சிருக்கா. இனி வந்து பாருங்கள், இனி தான் என் வேலை ஃபுல்லாகவே இருக்கும். இனி வந்து பொண்ணுங்க மேக்ஸிமம் வெளியே போகுமான்னு தெரில. பொண்ணுங்க போகலன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கலாம். திரும்ப கிளம்பி வந்து எப்படியும் ஒரு 2:30 இந்த டைமுக்கு வந்து கரெக்டாக மெசேஜ் பண்ணும் என்ன கூடவா அப்படின்ட்டு. ஒருவேளை எனக்கு மெசேஜ் பண்ணலன்னா அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வந்துடும். ஆனால் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களா, நம்ம வந்து என்ன செய்யலாம், தூங்கிக்கலாம். அஜித் இந்த மாதிரி நான் என் அம்மா கூட போயிடுறேன், நீ வந்து தூங்குறனா தூங்கிக்க, இல்லைனா உனக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் இவங்க வந்து அவங்க போனாலுமே நம்மக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. நான் வந்து டைம் வரைக்கும் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிடும், அவரெல்லாம் வந்து ஆள் வந்து போய் பிக்கப் பண்ணிட்டு போகல அப்படின்ட்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து இவங்களுக்கு வந்து சண்டே மாதிரி நல்ல ஆட்டம் போடுவாங்க. நம்ம நினைக்க மாதிரி கிடையாது செய்யாது. நல்ல ஆளெல்லாம் ஊர் சுத்தம் என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி வேலை எல்லா வேலையும் செய்வாங்க. அதனால வெள்ளிக்கிழமை எப்போவுமே வேலை இருக்கும். இந்த வீட்டு டிரைவர் வரவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் எப்போவுமே வேலை இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், வேலைக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு 2 நாளும் வச்சு பூரைக்கு மாற்றுறாங்க. என் மாமா வேலைக்கிழமை நைட்டுனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பார்ட்டி கொண்டாடும். வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா நைட்டு கம்பல்சரியாக அவங்க அப்பா வீட்டு போயிடும். இந்த 2 நாளும் நைட்டு வந்து மாமாவோட கண்ட்ரோல். அப்புறம் பொண்ணுங்க அப்பப்போ வெளியே போகிறோம் வரோம். இது ஒரு கேமரா சிக்னல், அதனால எல்லாம் கரெக்டாக நிற்பானுங்க. சில வீட்டிலலாம் வந்து எல்லா நாளுமே வந்து 10:30-11 மணி டைமுக்கு வேலை முடிஞ்சிடும். என் வீட்டில் வந்து எப்படின்னா, பொண்ணுங்க வெளியே போச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 12:30 மணி 1 மணி கூட ஆகாது. 12:30 எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். இந்த மாமா மட்டும்தான் 2 மணி 2:30 வரைக்கும் வெளியே இருக்கும். ஆனால் எங்கேயும் சுத்த போகாது, அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்.
நம்ம முழிச்சா இருக்கணும், கூட போகணும். இதுதான் வெள்ளிக்கிழமை ஹவுஸ் ஷேரோட அவதி. வேலைக்கிழமை நைட்டும் வெள்ளிக்கிழமை நைட்டும். வேலைக்கிழமை ஆல்ரெடி பகல்லேருந்தே டியூட்டி பார்த்துருப்போம். வேலை பார்த்துட்டு திரும்ப நைட்டு நம்ம தூங்க முடியாது எல்லா டைம் மாதிரி. இந்த 2 நாள் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் வந்து அந்த 2 நாள் லீவு தான், காலையில் தூங்கலாம். பட் இருந்தாலும் நைட்டு முழிக்க கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். கூடலாம் கம்பெனிக்கு ஆள் இருந்தால் தெரியாது, நமக்கு ஆள் இருக்காதா, தனியாகவே இருப்போம் ரூமில், போர் அடிக்கும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு எங்கேயாச்சும் வேலை இருக்குமான்னு தெரில, பார்க்கலாம். வேலை இருந்தால் போகலாம், அப்படி இல்லைன்னா ரூமில் இருக்கும். என் ஃப்ரெண்டு வருவான். ஆனால் என்ன ஒன்று சொல்ல போனால் நைட்டு தான் வந்து நல்லாயிருக்கும். பகலை விட நைட்டு தான் கொஞ்சம் வண்டி ஓட்ட நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டதுன்னு இல்லை, வீடியோக்கே சூப்பராக இருக்கும் நைட்டு. பகல் டைம்னா வெயில், பயங்கர வெயில் அடிக்கும். வந்து நமக்கு அப்படியே மண்டை குத்தாக இருக்கும். சிக்னல் க்ளோஸ் ஆகிட்டா ஃப்ரெண்டில் பாருங்கள், அந்த பையன் ஏதோ பைசாக்காக வராங்க. ஆனால் இங்கே பைசாலாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் பைசாக்கு தான் வந்து நிற்கிறாங்க போல. இந்த மாதிரி சிக்னல்லாம் நிற்பாங்க அப்போ. ஆனால் அதுக்கு காசு கொடுப்பாங்க சில ஆட்கள், சிலவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது தப்பு தான். கொடுத்தா வந்து போலீஸ் பார்த்தா ஃபைன் தான். நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் வந்தேன். இதுதான் ஒரு பேக்கரி இருக்குது. நான் இங்கே வந்துட்டு தான் திரும்ப சுற்றி போனேன். அப்போ ஆள் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் நம்ம எம்டி தானே, நைட்டு வேறு பார்க்கவே சூப்பராக இடம். நம்ம ஊரில் இருக்கும்போது வந்து நம்ம ஊர்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னடா ஊர் சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த வேலை பார்த்தா வந்து கடுப்பாக இருக்கும். அது அப்படி தான். அங்கேருந்தால் இங்கே வரணும்னு தோணும், இங்கேருந்து அங்கே போகணும். இதுதான் வாழ்க்கை. அதனால் எதுவுமே கண்டுக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது ஏதோ நம்மளாம் ஒரு வீடியோ எடுத்து அப்படியே போஸ்ட் போட்டே இருப்போம் இல்லையா. சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் பண்ணுவோம். நமக்கு எதில் அப்படியே ரைட்டு போகணும். ஏரியாக்குள்ள வந்தாச்சு. இப்படி மெயின்லேருந்து இப்படி தான், இப்படி மெயின் போயிட்டுருக்கோம். சைடில் எந்த ரோடெலாம் ஜாயிண்டாக இந்த உள்ளே போயிட்டுருக்கோம், அங்கெல்லாம் வந்து மக்கள் வாழக்கூடிய இடமா இருக்கும். அப்படி தான் இங்கே வந்து ஒரு மாதிரி பாக்ஸாக தான் இருக்கும், கட்டமாக தான் இருக்கும் இங்கே உள்ள மக்கள் வாழக்கூடிய ஏரியா. இதில் வேலை நடந்துட்டு நிற்க, அதுன்னா அங்கங்கேயே வச்சுருக்காங்க செக் போஸ்ட் மாதிரி. நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பார்க் தான். நான் முறை சவுதிக்கு வரும்போது இந்த பார்க்கை பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியானேன். அப்போ அப்படியே ஒரு பார்க்காச்சும் இருக்குது, தண்ணி நேரம் போட்டால் வந்து இருந்துக்கலான்னு. ஆனால் எனக்கு அப்போலாம் தெரியாது இந்த வேலை எப்படி இருக்கும், எத்தனை மணிக்கு டியூட்டி. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன்னா அப்படி எதுவுமே கிடையாது. இது வந்து இஷ்டத்துக்கு கூட இஷ்டத்துக்கு போகணும், இதுதான் டியூட்டி டைமு. இப்போ ஒரு கம்பெனி வேலைனிங்களா, டியூட்டி பார்த்தோமா, வந்தோமா, ரூமில் இருந்தோமா, சமைச்சோமா, எங்கேயா வெளியே போனோமா, அப்படி இருக்கும். ஆனால் இந்த வேலையில் வந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்காது. அது நீங்கள் வந்து புதுசாக வரவங்க வந்து இந்த வேலைக்கு வரேன்னு ஆசைப்படுறவங்க வந்து ரொம்ப யோசிக்கணும். இல்லை ஒன்று நீங்கள் இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கணும். இதயம் தாங்கும் இதயம் அப்படி மாற்றினீங்களா பிரச்சனை கிடையாது, எந்த நடந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி தான் நாளாக இருப்பேன். ஃபைனலாக நம்ம வந்து ஏரியாவை டச் பண்ணியாச்சு, நெருங்கியாச்சு. எடி பாருங்கள். நான் வந்து இப்போ உங்களுக்கு டைம் காமிக்கேன். நான் இந்த காரை பார்க் பண்ணும்போது நான் டைம் காமிக்கிறேன் அவங்கக்கிட்ட. நெக்ஸ்ட்டு வந்து இல்லை அப்படியே பண்ணலாம். டைம் பார்த்துலாச்சுங்களா, எத்தனை ஆச்சு? 8:30 சரிங்களா, 8:30 ஆச்சு. நான் வந்து 8 மணி கரெக்டாக கார் எடுத்தேன். மணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு போய் கரெக்டாக 8:30 ஆச்சு. நான் வந்து கரெக்டாக 8 மணி கார் எடுத்தேன்.
8:30 ரூமுக்கு வந்தாச்சு. இனி வந்து நான் என் மாமாவை பிக்கப் பண்ண எப்போ போகிறேன்னு பாருங்கள். அதான் அப்பன் டைம் காமிக்க பண்ணிட்டு எனக்கு இது வந்து 3வது டியூட்டி. ஃபஸ்ட் டியூட்டி வந்து இங்கே பார்த்தீங்க ஆல்ரெடி. நான் வந்து என் மாமா கொண்டு விட்டுட்டு நான் வந்து திரும்ப வந்துட்டேன். அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி போக வேண்டியது வந்து அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு பார்க்கிங் போகிறேன். அதுக்கெல்லாம் வந்துருச்சு அந்த பொண்ணு. ஏதோ சின்ன டாக்குமெண்ட் தான் அங்கே போயிருந்து. அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் ரூமு போகலை. ஒரு லொக்கேஷன் போட்டு இந்த லொக்கேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த லொக்கேஷன் தான் இந்த ஏரியா. இந்த லொக்கேஷன் தான் வந்துருக்காங்க. உள்ள இது திங்ஸ் வாங்க போகிறாங்க. அன்றைக்கி காஃபி வாங்க போவாங்களா இருக்கும். நான் அந்த பார்க்கிங் நீங்கள் கைஸ் ஓகேங்களா. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:30 ஆச்சு. 10 அன்றைக்கி எப்படியும் டைம் ஆகும் வேலை முடியாதுக்கு. பார்க்கலாம். டீசல் போடுறதுக்கு பல்க்கு போயிட்டுருக்கேன். லாஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் டியூட்டி ஒன்றும் வரல. அப்போ கார்லேயும் டீசல் கம்மியாக இருந்து சரி மேடத்துக்கு வந்து சேவ் பண்ணேன் காரில் டீசல் இருந்து. அவங்க டீசல் போட ரூபா போட்டாங்க. நான் கொஞ்சம் ரூமில் இருந்துட்டு அப்புறம் அப்படியே பையா கிளம்பி போகிறேன். டைம் கரெக்டாக 12 மணி ஆச்சு. ஓகே, டைம் வந்து கரெக்டாக 12 ஆச்சு. என்னுடைய பல்க்கு போய் தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே நிறைய பல்கில் வந்து பெட்ரோல் தான் இருக்கும். எல்லா பல்க்லையும் பெட்ரோல் கம்பல்சரியாக இருக்கும். ஆனால் வந்து டீசல் வந்து ஒரு சில பல்கில் இப்போ இல்லை. இப்போ தான் கொண்டு வந்துருக்காங்க. பார்ப்போம். இந்த சிக்னல் தாண்டி ஒரு பம்ப் இருக்குது. இதில் யூட்டர் மட்டும் ஒரு பம்ப் இருக்குது. எதில் போட்டேன்னு தெரில. இப்போ இங்கே போடலாம், யூட்டர் மட்டும் போடலாம். இதுதான் பக்கம். ஆனால் இதில் என்ன ஒரு பல்ப்னா சில டைம் வந்து டீசல் இருக்காது பல்கில். பெட்ரோல் தான் எப்போ வச்சு போனால் டீசல் சில டைமே இருக்காது. ஸ்டாக்கு இதாகிடும், தீந்துடும். அதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, நம்ம இதில் யூட்டர் மட்டும்னா பக்கம் தான். அது என் ரூம்லேருந்து பக்கம். போகிறத வந்து ஒரு மாதிரி இருக்கும், வரும்போது டக்குன்னு வந்துடலாம். திரும்ப அங்கே இல்லைன்னா திரும்ப கடந்து அலையணும். இன்னும் 2 மணிக்கு முடிச்சிருக்கணும். எப்படியும் மாமா வர்றதுக்கு 1:45 2 மணி 2:30 கண்டிப்பாக ஆகும். மணி இப்போ 12 மணி தான் ஆச்சு. 12:03 தான் ஆச்சு. பம்புக்கிட்ட வந்தாச்சு. ஆனால் வந்து டீசல் இருக்கா இல்லையா இப்படி பார்க்கலாம். டீசல் இருந்துட்டுனா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா திரும்ப கிடந்து தலையாமல் கறங்கணும். டீசல் இல்லை. ஓகே, இதான் பிரச்சனை. அதில் டீசல் இல்லை. பம்பு க்ளோஸ் பம்பு க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. இங்கே டீசல் இல்லையா, எனக்கு திரும்ப அந்த இடத்துக்கே போடும். அதே சிக்னல் போய் அப்படியே அதுலேருந்து யூட்டர்ன் போடாமல் நேராக போய் இங்கே இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லா ரோடுமே வந்து ஒன்மையாக இருக்குமா. நம்ம வந்து அங்கே இல்லைன்னா உடனே அதிலே வண்டியை திருப்பிட்டு வர முடியாது. அதான் பெரிய பிரச்சனை. பல்க்லாம் போனால் இதே மாதிரி அடுத்த தெருவுக்கு போகணும். இந்த லைனில் வந்து அங்கே ஒன்று உண்டு, இங்கே ஒன்று உண்டு. இப்போ இங்கே ஒரு பல்கில் இல்லை. அங்கே போய் பார்க்கணும் அங்கே இருக்கான்னு. இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இடம் எப்படி இருக்குது சைடில். இது எல்லாமே மேக்ஸிமம் எப்போவுமே ஆன்லைன் தான் இருக்கும். இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா கடையுமே வந்து மேக்ஸிமம் ஓப்பன் தான் இருக்கும். 24 hours தான் இருக்கும். அந்த ஜங்ஷன் எப்போவுமே ஆளாக தான் இருக்கும்.
அட்னாக் பல்க். சரி கைஸ், நம்ம வந்து பல்கில் வேலையை முடிச்சுட்டு நான் வீடியோ அப்படியே திரும்ப கண்டினியூ பண்ணேன். டீசல் போட்டாச்சு காருக்கு, ஃபுல் டேங்க் அடிச்சாச்சு. இனி நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஃப்ரீயாக போகலாம், கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீயாக போகலாம். போலீஸ் வண்டி போகுது எப்படி ஸ்பீடாக போன மாதிரி. இது ஒரு கேமரா சிக்னல். என் வீட்டு பக்கத்துலேயே இந்த சிக்னல் இருக்கும். என் ரூம்லேருந்து வெளியே போனால் அந்த சிக்னல் தாண்டி தானே எங்கேனாலும் போகணும். இதில் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் நிற்கிறோம். ரொம்பவே முக்கியமான ஏரியா இது. ஏன்னா ஃபைனு விழுந்துட்டுனா அவ்வளோதான். உங்கள் ஆப்போசிட்டில் நேராக பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் போர்டு மாதிரி இருக்கா, அந்த அம்புக்குடி மாதிரி மார்க் போட்டிருக்கா. அது பக்கத்தில் ஒரு பில்லர் மாதிரி இருக்குதுங்களா, கிரே கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் ரவுண்டாக இருக்கா, அதுதான் வந்து கேமரா. அதே மாதிரி அது அங்கே ஒன்று இருக்கும், அதுக்கு நேரம் அந்த பக்கம் பாருங்கள், அங்கேயும் ஒரு மார்க்கர் இருக்கா, அந்த லோகோ போட்டு. அது பக்கத்தில் இதே மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கா. இப்படி சுற்றி 4 பக்கமாக இருக்கும். ஃப்ரெண்டில் லைனை கிராஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. பளிச்சுன்னு அடிக்கும் 2 ஃப்ளாஷு. அப்படியே கார் யார் பேரில் இருக்கோ அவங்களும் மெசேஜ் போகும், இந்த மாதிரி வந்து ஃபைன் விழுந்திருக்கு அப்படின்ட்டு. அதுவும் கொஞ்சம் அமௌண்ட்டெலாம் இல்லை, 3000 ரியால், நம்ம ரூபா கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரூபா ஆகும். பார்த்துக்கணும், ரொம்பவே கவனம் வேணும். அவனுங்க 2 பேரும் வந்து கவனிக்கல. ஆனால் சிக்னல் ஓப்பன் ஆகிட்டு, ஆனால் ஒன்று அவள் அப்படி போயிடணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிற்கக்கூடாது, அப்படியே டக்குன்னு போயிடணும். ஏன்னா நடந்துட்டா மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து காரை நிப்பாட்டிடுவாங்க. ஆள் வந்து முன்னாடி கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா வண்டியுமே வந்து நிப்பாட்டி தான் போவாங்க. அதனால அப்படி போயிடலாம். நம்ம போயிட்டு திரும்ப பேக் அடிக்கும் போது தான் பிரச்சனை. சண்டே வந்து எப்படி என்ன பண்ணுவோம், ஊரில் இருந்தால் மத்தியானம் ஆரம்பிப்போம்ல, மத்தியானத்துலேருந்து ஒரு நைட்டு 8:30 9 வரைக்கும் நம்ம வந்து போகக்கூடிய கலாட்டா தான். இவனுங்க வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 6:30 போல் ஆரம்பித்து அப்புறம் வந்து நைட்டு அடுத்த நாள் விடிய காலத்தை ஒரு 2:30 வரைக்கும் ஆட்டம் போடுவாங்க. 2:30 3 மணி வரைக்கும் ஆட்டம் போடுவாங்க. அப்புறம் வந்து வாஞ்சிடுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பல்க் தான் வந்திருந்தோம். வீடியோவில் பாருங்கள், தெரியாதுன்னு தெரில, இந்த பல்க் தான் வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிக்கானுங்க. அடப்பாய் பசங்களா, இப்போ ஓப்பனில் இருக்க நண்பர்களே, ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு. நான் இதுக்காக அங்கே வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். நான் காருக்கு டீசலாக அடிச்சுட்டு கிட்டத்தட்ட என் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு நெருங்கிட்ட வீட்டை. இப்படி காரை பார்க் பண்ணிவிட்டு அடுத்த கொஞ்சம் பேர் ரூமில் வெயிட் பண்ணிட்டு மணி கட்ட 12:17 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படியும் அவங்க மாமா வர டைம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே மாமாவை கூப்பிட்டோன்னா நம்ம வேலையை முடிஞ்சிடும். இதுக்கு மேலே மேக்ஸிமம் வெளியே யாரும் போக மாட்டாங்க. வீட்டில் ஒரு பொண்ணுங்க மேக்ஸிமம் போகிற சான்ஸ் இல்லை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2:30 ஆச்சு, சாரி 2:15 ஆச்சு, 2:13 ஆச்சு. நான் ஒரு 2:30 வரைக்கும் முடிச்சிருப்பேன். அதுக்கு மேலே நான் முழிக்க மாட்டேன், தூங்கிடுவேன். ஆனால் மேக்ஸிமம் வேலை இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மாமா வந்து நான் தான் கூப்பிட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அது நாளைக்கு காலையில் உள்ள விளாகில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் பாய், குட் நைட்.